1,50,000 வந்து பார்த்தா அந்த டியூபுக்கு மட்டும் போகுதுங்க. ஃப்ரண்ட் இண்டிகேட்டருங்க ரைட் சைடு எவ்வளோ ரூபான்னு வந்து பார்த்தீங்கன்னா 20,201 ரூபாங்க. அந்த லைட் தான் ஸ்கிராவுக்கு போட போகிறோங்கிற அந்த வார்த்தையே சொல்ல முடிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு நம்மளோட ஹைபஸா நம்ம கிட்ட திரும்ப வந்திருக்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, நம்ம பைக்கை நம்ம ரீபில்ட் பண்ண போறோமா இல்ல 2 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கைலாங்கடையில போட போறோமான்னு தான். அறிவு இருக்கிறவன் அவனும் 19 லட்சம் ரூபாய் பைக்கை 16 லட்சம் ரூபாய்க்கு ரிப்பேர் பண்ண மாட்டான். ஆனா நம்ம பண்ண போறோமா, அதை நீங்க தான் சொல்லணும். வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நம்ம பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைபஸா அப்டேட்னு சொல்லி நம்ம பசங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கொடுக்க முடியாமல் இருந்தது. நம்ம பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபஸாவோட அப்டேட் உங்களுக்கு தரல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதாவது தெரிஞ்சாதானுங்க உங்களுக்கு சொல்றதுக்கு. நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ளூலெஸ்ஸாக இருக்கேங்க. எதனால் அப்படின்லாம் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் விட்டோம் உங்களுக்கு தெரியும். சென்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராக்கு பைக் ரைட் போயிட்டு இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ பைக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துச்சு. இப்போ தான் பைக் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஷோரூமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுக்காக விட்டுருந்தோம்னா, ஷோரூமில் விட்டால் எக்ஸாக்ட் டேட்டா கிடைக்கும். நம்ம நார்மல் நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கோ இல்லை என்ன மெக்கானிக் கிட்ட விட்டாலும் ஷோரூமில் விடுற மாதிரி அது வராது. அவங்க எக்ஸாக்ட் சென்சார்லாம் வச்சுருப்பாங்க, எல்லாம் போட்டு எக்ஸாக்ட் டேட்டா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது போக கொட்டேஷனும் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சுசுகி ஷோரூம்ல பெங்களூர்ல விட்டுருந்தேன். இன்னும் நம்ம பைக் அங்கே தான் இருக்கு, கூப்பிட்டு இருக்காங்க. சீக்கிரமா நம்ம போயிடுவோம். சீக்கிரமா நான் என்ன இதுன்னு சொல்லிட்டு நீங்களாம் கமெண்ட் சொல்லுங்க, நம்ம சீக்கிரமா பிளான் பண்ணி போயிடலாம். அப்ராக்சிமேட்டா 15.4 லட்சம் ரூபாய் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்டன் ஆயிட்டேன். 15.4 லட்சத்துக்கு அப்படி என்னதான் வாசம் ஆச்சுன்னா அங்கதாங்க மேட்ரே இருக்கு. நான் சொல்றேங்க. ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இந்த படத்துல எல்லாம் வரும்ல, பிரெயினுக்கு ஒன்றும் டேமேஜ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி பிரெயினுக்கு உண்மையே டேமேஜே ஆகலை. கியர் பாக்ஸ்க்கு ஒன்றும் ஆகலை, இன்ஜினுக்கு ஒன்றும் ஆகலை, கிளச் பாக்ஸ்க்கு ஒன்றும் ஆகலை. அப்புறம் என்னதான் வாசம் அவ்வளோ ரூபாய் ஆச்சு? இதுதான் வாசம் மெயினான பைக்கில் இருக்கக்கூடிய விஷயமே அப்படின்னா, ஆக்சுவலி டிடிஎஃப் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்கு, கொஞ்சம் நல்லா பயங்கரமாக வேகமாக போகிற பைக்கை பார்த்த உடனே இதெல்லாம் பிளாஸ்டிக் பைக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங், அது பிளாஸ்டிக் கிடையாது. அது பார்த்து அது பயங்கரமாக இன்ஜினியரிங் பண்ணி செதுக்கி இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை இது மட்டும்தான் போல. மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வெளியே இருக்கிறது மொத்தமும் போயிடுச்சுங்க. ஸோ வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 69 ப்ராடக்ட்ஸ் அவுட்டுங்க. அதில் வந்து 20 பொருளை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேங்க. டாப்பில் இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீடோமீட்டருங்க. விலை எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ஸ்பீடோமீட்டர் 2 லட்சம் ரூபாய் தம்பி. 1,91,632 ரூபாய். ஆனா கடவுள் புண்ணியத்துல நமக்கு என்ன லக்குன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, நம்ம டிடிஎஃப் வந்து பாத்துட்டீங்கன்னா, ப்ரோ உங்களோட ஸ்பீடோமீட்டர் நான் தான் எடுத்து பத்திரமா வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த புண்ணியமா நான் தேடிட்டு இருக்கேன். அந்த ஒரு கமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தெய்வம் போயிடுச்சு காணாம. இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். நம்ம எடுத்து கொடுத்தோம்னா நம்ம ஏதாவது வீடியோ போட்டு இவர் தான் வச்சிருந்தார் திருடிட்டாருன்னு நம்ம ஏதாவது சொல்லிடுவோம்னு அவர் பயப்படுறாரு போல. பிரதர், என் ஹெல்மெட் ஞாபகார்த்தமா எடுத்துட்டு போனவங்களையே நான் ஞாபகமா எடுத்துட்டு போனாங்கன்னு தான் சொன்னேன். அப்படி இருக்கும்போது நீங்க ஸ்பீடோமீட்டரே ஞாபகார்த்தமா வச்சிருக்கும் போது உங்களை நான் அப்படி சொல்லுவேன். ப்ளீஸ்ன்னு நான் யார்ட்டையும் கேட்டது கிடையாது, கேட்கவும் கூடாது. ஸோ அதனால ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், அதை நீங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நானே உங்ககிட்ட இருந்து செகண்ட் ஹேண்ட்ல கூட எடுத்துக்கிறேன். இத்தனை நாள் நம்ம பொருளை நீங்க பத்திரமா பார்த்துக்கிட்டதுனால உங்களுக்கு நான் ஒரு சின்ன 2 மாதிரி தரேன். கொஞ்சம் எனக்கு கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க போய் மார்க்கெட்ல வித்தாலும் வாங்க மாட்டாங்க. ரொம்ப ரேரு வாங்குறது. கொஞ்சம் எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க. பேசிக்கிட்டே போனோம்னா நமக்குள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அப்படி பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டா பல நன்மைகள் வந்து சேரும் தம்பி. சரி வாசா, 2 லட்சம் ரூபாய்க்கு அப்படி அதுல என்ன வாசா இருக்கு அப்படின்னா, இருக்கு டிடிஎஃப். பைக் பயங்கர குவாலிட்டியான பைக்குங்க. யாராவது ஹைபஸா வாங்குறீங்கன்னா தாராளமா வாங்குங்க. தரமான வண்டி, ஒரு செம்ம லவ்வபிளான பைக். இப்போ நானே ஒரு பயங்கரமான முடிவுக்கு வந்திருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைபஸா அண்ட் டிடிஎஃப், அது ஒன்று மட்டும்தான். ஸோ வந்து இது ஸ்பீடோமீட்டரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி கம்ப்யூட்டருங்க. உள்ள அவ்வளோ இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நேபாள் ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சிருந்தேன். அது Gen 2 ஹைபஸா வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு. பட் அந்த பைக்ல போனோம்னா Gen 3 ஹைபஸாவோட ஃபீல் வராதுன்னா, சரி Gen 3லயே போகலாம், நம்ம ஹைபஸாவை ரெடி பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். பட் நீங்க என்னன்னு சொல்லுங்க கமெண்ட்ல, அதையும் நம்ம என்னன்னு சொல்லி பிளான் பண்ணுவோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபியூவல் டேங்க் அசம்பிளி. இப்போ ப்ராப்ளம் என்னன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸ்பீடோமீட்டர் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா கலண்டு கீழே
வந்துருச்சு. நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகார்த்தமாக எடுத்து நமக்காக பத்திரமா வச்சிருக்காங்க, கொடுத்துருவாங்கன்னு நான் நம்புறேன். இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஸோ ஃபியூல் டேங்க் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியிலேயே தான் இருந்தது. அதுக்கு எந்த அடியுமே படல. வண்டி கவரை மட்டும் போட்டு வச்சிருந்தோம்னா துரு பிடிக்காம அது பத்திரமா இருந்திருக்குமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதையே நம்ம யூஸ் பண்ணியிருந்துருக்கலாமா. ஸோ வந்து அது துரு பிடிச்சி அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஷோரூம்ல சொல்லிட்டாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் அசம்பிளினா ஃபியூல் டேங்க் மட்டும் இல்லைங்க, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்லாம் இருக்குல்ல. ஸோ சென்சாரு அது எல்லாமே சேர்ந்து தான் வருது. எவ்வளவு ரூபாய் வாசானா 1,09,771 ரூபாங்க. 1,00,000 அப்பு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் அசம்பிளிங்க. ஹெட்லாம்ப் அசம்பிளி எவ்வளோ வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 93,824 ரூபாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டுக்கு எத்தனை காசானா சின்ன சின்ன பொருளுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் இருக்கும். அதை பயங்கரமாக இன்ஜினியர் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் OEM பார்ட். ஸோ எல்லாம் இன்க்ளூட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க் இன்னர் டியூப்ங்க. ஸோ வந்து ரைட் சைடும் போயிடுச்சு, லெஃப்ட் சைடும் போயிடுச்சு. அந்த டியூப் மாதிரி இருக்கும்ல, ஃபோர்க்கு மேல இருந்து கீழே வரைக்கும் நம்ம பார்த்தாலே ஃபோர்க்குனா எதை சொல்லுவோம், அந்த டியூப் மாதிரி அப் சைட் ஃபோர்க் டவுன் சைட் ஃபோர்க்குன்னு சொல்லி அந்த டியூப் மாதிரி ஒன்று வரும்ல, அது லெஃப்ட் சைடும் போயிடுச்சுங்க, ரைட் சைடும் போயிடுச்சுங்க. அது வந்து கண்டிப்பாக நம்ம புதுசு தாங்க பண்ணணும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் விஷயத்தில் வண்டி சென்டர் அது வண்டி பேலன்ஸ் பண்ணுற விஷயத்தில் என்றைக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து வேற ஏதாவது வழியாக ட்ரை பண்ணலாமான்னு நினச்சிடவே கூடாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து இது பண்ணி தான் ஆகணும், புதுசு போட்டு தான் ஆகணும். ஸோ லெஃப்ட் சைடு 73,890 ரூபாங்க, ரைட் சைடு 73,890 ரூபாங்க. அப்போ ரெண்டுமே எவ்வளோ போகுதுச்சு? 70 ஆமாங்க, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூபுக்கு மட்டும் போகுதுங்க. இப்பவே கண்ணை கட்டுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ட்ரிபிள் கிளாம்புங்க. லோவர் ட்ரிபிள் கிளாம்ப் அப்படிங்கிறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டியூபையும் கீழே பிடிக்கிறதுங்க. மேலே ஒன்று பிடிச்சிருக்கும், கீழே ஒன்று பிடிச்சிருக்கும். அந்த கீழே இருக்கிறது தான் இது. அது போக அந்த நடுவில் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே யாரும் தவறாக நினைச்ச விட வேணாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மேலே அது நீட்டிட்டு நிற்கிறது பார்த்துட்டிங்கன்னா அது வந்து அந்த ஸ்டேரிங்க்கு போகிறது. பைக் ஓட்டிக்கிட்டே இருந்துட்டு காருக்கு போன உடனே நம்ம ஹேண்டில் பார்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கார்ல இருந்து இப்போ பைக்குக்கு போறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேரிங்னு சொல்றோம். ஹேண்டில் பாருக்கு போறது TTF. அது வந்து பாத்தீங்கன்னா 60,069 ரூபா. 69லயே வருது. பொருள் எத்தனை போயிடுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 69ங்க வச்சிருச்சுங்க வாயில. அதுக்கப்புறம் ரியர் காம்பினேஷன் லேம்ப் போயிடுச்சுங்க. ஸோ வந்து அதோட விலை எவ்வளோனா 55,816 ரூபாங்க. அது என்னவா சார் ரியர் காம்பினேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெயில் லைட்டுங்க அது காலிங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டிஸ்பிளேட் காலிங்க. எவ்வளோ ரூபான்னு வந்து ரெண்டுமே காலிங்க. எவ்வளோ ரூபான்னு வந்து பார்த்தீங்கன்னா 52,096 ரூபாய். அண்ட் வந்து சீட் ரெயில் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா காலிங்க. பின்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு அசம்பிளி சீட்டுக்காக வர்ற அந்த அசம்பிளி வந்து பார்த்துட்டிங்கன்னா காலிங்க. அது வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னா 50,500 ரூபாங்க. இன்னும் எல்லாம் இவ்வளோ காசுனா TTF இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 பொருளை தான் முடிச்சிருக்கோம். இன்னும் 10 பொருள் பார்த்த உடனே நீங்க பதறி போறீங்க. ஏன்னா சின்ன சின்ன பொருளுக்கும் அவ்வளவு ரூபாய் வரப்போகுது. நான் வந்து இந்த சீட்டு ரெயில் வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்படி வளைஞ்சு இருந்ததுங்க. அதை பார்த்த உடனே வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் ஃப்ரேம் தான் காலி, சேஸ் காலி ஆயிடுச்சோன்னு பயந்துட்டே இருந்தீங்க. பார்த்தா சேஸ் போகலையாமா, இந்த சீட் ரெயில் போயிடுச்சாமாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சு நிற்குது. ஸோ வந்து இந்த சீட் ரெயில் மட்டும் மாற்றிட்டோம்னாலே மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எது போயிருக்குன்னா ரேடியேட்டர் அசம்பிளி. ஆனால் ரேடியேட்டர் அசம்பிளி தான் நிறைய வரும்னு பார்த்தா ரேடியேட்டர் அசம்பிளி 48,639 ரூபாங்க. என்னவா சார் 48 ரூபாய் நான் சொல்றேன்னா ஆக்சுவலி TTF அதுவும் நான் ரொம்ப பெரிய விஷயமா பார்த்துட்டு இருக்கேன். இந்த சீட் ரயிலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் போட்டிருக்காங்க. இதுக்கு 48,000 ரூபாய் போடலாம், தப்பு இல்லை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கூலரும் காலிங்க. ஆயில் கூலரோட விலை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா 37,742 ரூபாங்க. ஸோ இன்ஜின்குள்ளே போயிட்டு வெளியே வர்ற ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா கூல் பண்ணி மறுபடியும் இன்ஜினுக்கு அனுப்பிடலைங்க. ஸோ வந்து அந்த செட்டப்புக்கு 37,742 ரூபாங்க. கவுலிங் பிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33,490 ரூபாங்க. இதை பார்த்தீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது இது எங்க வைக்கிறதுன்னு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹயபுசால ரொம்ப முக்கியமான பாட்டுங்க. ஸோ வந்து நம்ம உடம்புல பேக் போன் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போன். ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ரியாக்ட் பண்ணும். இது ஒரு மவுண்ட் மாதிரி ஸ்பீடோமீட்டருக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெட்லைட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரண்ட் போன் மாதிரிங்க. அப்புறம் பில்லியன் ஹேண்டிலுங்க, வண்டிக்கு பின்னாடி பிடிச்சிட்டு போறது 26,517 ரூபாங்க. அதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேற மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட்ல போய்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இண்டிகேட்டருங்க, ரைட் சைடு எவ்வளவு ரூபான்னு வந்து பார்த்தீங்கன்னா 20,201 ரூபாங்க. அந்த லைட் தான், லைட் இல்ல இண்டிகேட்டர். தம்பி ரைட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை ஃபுல்லா கை போட்டே போய்க்கலாம்னு சொல்றியா? இல்ல இதுலயும் சென்சார்ஸ் இருக்கு. பைக்கே ஒரு மாதிரி பேரழுகுடா. தரலாமான்னு கேட்டா 20,000 ரூபாய் தர தோணுதா? ஆஃப்டர் மார்க்கெட் கூட போகலாம். பட் இதுதாங்க வேலை. ரைட்டும் காலிங்க, லெஃப்ட்டும் காலிங்க. ரைட் சைடு 20,201 ரூபாங்க, லெஃப்ட் சைடு 20,201 ரூபாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேமோட அண்டர் கவர் காலிங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா 19,935 ரூபாய். அதுக்கப்புறம் சைடு ஃபேரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலிங்க. அதோட 2 ஃபேரிங்கும் காலி. லெஃப்ட் சைடு ஃபேரிங்கும் காலி, ரைட் சைடு ஃபேரிங்கும் காலி. ரைட் சைடு ஃபேரிங் 19,527 ரூபாய். லெஃப்ட் சைடு ஃபேரிங் வந்து பார்த்தீங்கன்னா
19,527 ரூபாய், ரெண்டு ஒரே விலை தான். ஆனா பாரு, இண்டிகேட்டரை விட இது விலை கம்மி தான்டா தம்பி. அப்ப இண்டிகேட்டர்ல எவ்வளவு மவுஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் மீட்டர் பேனல் வந்து லெஃப்ட் சைடு மட்டும் காலிங்க, ரைட் சைடு இருக்குங்க. 19,505 ரூபாங்க. இதுதாங்க மெயின் 20 பொருள். மீதி வந்து பார்த்துட்டீங்கன்னா 49 பொருள் பக்கம் இருக்குங்க. ஸோ ஃபினான்ஷியலா என்ன வாசா பண்ண போற? 15 லட்சத்தி சம்திங் வந்துச்சு, 14 லட்சம் ரூபான்னு வைங்க. 14 லட்சம் சொல்ல முடியாது இல்லைங்க. ஏன் வாசா ரவுண்டா 15 லட்சம் கூட பண்ணலாம்னா, ரவுண்டா 16 லட்சம் தாங்க பண்ண முடியும். ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது ஆகலாம், திடீர்னு வந்து வாரம் வரலாம், அதனால நம்ம பொருள் நிக்கலாம், கஸ்டம் டியூட்டி ஏறலாம், டாக்ஸ் ஏறலாம், அதனால சொல்ல முடியாது. அதனால ஃபினான்ஷியலா நீ என்ன பாசா பண்ண வர அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஃபினான்ஷியலா பேசணும்னா பேசவே கூடாது. நம்ம காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, பைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை ரூபாய்க்கு வாங்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா 19 லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும் டிடிஎஃப். இப்போ இருக்கக்கூடிய வேல்யூல நம்ம பைக் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த 3 வருஷம் கழிச்சு நம்ம பைக் வந்து பார்த்தா 13 லட்சம் ரூபாய் 14 லட்சம் ரூபாய்க்கு விற்கலாம். பட் இப்போ ரிப்பேர் காஸ்ட் மட்டுமே 15,11,951 ரூபாய் அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 லட்சம் ரூபாய் லாஸ்ல இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது பண்ணோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் மட்டுமே நம்ம வண்டிக்காக மொத்தமாக நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம்னா 34,11,000 ரூபாய். இதில் நம்ம எவ்வளோ ரூபாய் லாஸ் ஆகிருப்போம்னா 21,11,000 ரூபாய் லாஸில் இருப்போம். 100க்கு 62% நம்ம ஜிலோ. அறிவுள்ள எவனும் இதை கண்டிப்பாக பண்ண மாட்டான். அப்போ நீ பண்ண மாட்டியா வாசனா? விடுவோமா? அது என்னதான் இருந்தாலும் ஒரு மாதிரி எமோஷன். ஸோ வந்து நான் லவ் பண்ணிட்டு இருந்த டைம்ல என் ஒய்ஃபோட பர்த்டே டேட்ல வாங்கின பைக்கு, இருந்தாலும் அதுக்காகலாம் ரெடி பண்ணல. ஸோ வந்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா யாராவது பண்ணுற மாதிரி இருந்தால் வேணான்னு சொல்லுவோம், நானே சொல்லுவேன். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து 100% டெசிஷனில் என்னோட 50% ஆஃப் டெசிஷன் பண்ணலாம், வண்டியை ரீபில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் 15,11,000 ரூபாய் கொடுத்து கிடையாது. அதுக்கு தான் நான் பயங்கரமான ஒரு உட்காந்து இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டது இதுக்கு தான். என்ன பண்ண போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா OEM செகண்ட் ஹேண்ட் பார்ட்ஸ் வாங்க போகிறோம். அது என்ன வாசா OEM செகண்ட் ஹேண்ட் பார்ட்ஸ்னா? ஒரிஜினல் பார்ட்ஸ் தான். ஒரிஜினல் பார்ட்ஸ் நம்ம செகண்ட் ஹேண்டில் வாங்க போகிறோம். செகண்ட் ஹேண்ட் பார்ட்ஸ் எப்படி வாங்க போகிறேன்னா, இது வரைக்கும் 2015 இந்த 2026 வரைக்கும் தோராயமாக 2,949 பைக் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில். 2015 2020 வரைக்கும் சேல் பண்ணது ஃபுல்லாமே Gen 2. 2020 2026 வரைக்கும் சேல் பண்ணது எல்லாமே Gen 3. 2024 மட்டும் Gen 3 ஹயபுசா 298 ஹயபுசா 300 ஹயபுசா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமா வித்துருக்காங்க நம்மளோட இந்தியாவில். 2026 பெரிய ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டை படைக்கிற மாதிரி சுசுகி வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம இந்தியாவில் 543 ஹயபுசாவை Gen 3 வித்துருக்காங்க. சம ரெக்கார்டுங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஹயபுசாவை இவ்வளோ சேல் பண்ணதே கிடையாது. இந்த 2026 சேல் பண்ணிட்டாங்க. இன்னும் போக போக தாராளமாக கூடும். அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம். எங்க 17 லட்சம் ரூபாய் இன்னும் ஒன்று பதறி என்னை விட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க. நம்ம இவ்வளோ நாள் டைம் எடுத்து பிளான் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுறோம்னா அப்போ அந்த பைக் நமக்கு எவ்வளோ பிடிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா அப்போ பிளான் பண்ணி வாங்குவாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா போகும். கிட்டத்தட்ட 3000 பைக் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கு. அந்த 3000 பைக்ல எத்தனை பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிற டேட்டா எடுக்க முடியலைங்க. அது எடுக்கவும் முடியாது. அதுக்கு காரணம் வந்து பார்த்துட்டீங்கன்னா போலீஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த டேட்டாஸ் எல்லாம் கிடைக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் தோராயமா கிடைச்ச டீட்டெயில்ஸை வச்சு எடுத்ததுங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஹயபுசாஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், ஸ்கிராப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவாகுதுனாலே டோட்டல் லாஸ் போட்டு வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்புக்கு போட்டு இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இன்சூரன்ஸ்லயே வாங்கிடுவாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்ல கிளைம் பண்ண முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே ஒரு செக்ஷன் இருக்கிறதுனால, அந்த ஸ்டண்ட் செக்ஷன் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ஸ்டண்ட் செக்ஷன் போட்டதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை டோட்டல் லாஸ் பண்ணி நம்ம புது ஹயபுசா வாங்காம நம்மளோட அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்சிடென்ட் ஆன நம்ம ஹயபுசாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா செதுக்கி ரீபில்ட் பண்ண போறோம். பரவாயில்லைங்க, இதுவே ஒரு திறமை தானுங்க. அண்ட் வந்து என்ன காஸ்ட்ல கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாயில இருந்து 7 லட்சம் ரூபாய்க்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிளான். பொருள் கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம், பைக் நம்ம ரெடி பண்ணலாம், ரெடி பண்ணாமல் போகலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளை ஏமாத்த வாய்ப்பு இருக்கு. ஏதாவது வீட்டில் நிப்பாட்டி வச்சிருக்கிற வண்டி மேல வீடு இடிஞ்சு விழுந்து அந்த வண்டி அன்ஃபார்ச்சுனேட்லி, ஏன்னா ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடாது இல்லை தம்பி, ஃபுல்லாக யாருக்கு இதாக கூட ஃபார்ச்சுனேட்லி வண்டியை கீழே விழுந்து அதுக்கு அடிபட்டுக்கிட்டாலோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நம்ம வந்து கம்மியான விலையில வந்து பார்த்தா வாங்க முடியும்னு ஒரு அவேர்னஸ் ஆகும் இல்லைங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னி வீடியோ பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. சரி வாசா, இத்தனை பொருளும் நீ வந்து எங்க போய் வாசா வாங்க போற, எப்படி வாங்க போற அப்படின்னா, ஆக்சுவலி டிடிஎஃப் நம்மளோட டிடிஎஃப் பிராண்ட் வந்து
வந்து பார்த்தா இன்னும் இன்டர்நேஷனல் லெவலுக்கு போல, பட் இந்தியன் லெவலில் இருக்கு. அதை வச்சு நம்ம அச்சு தூள் கலப்பலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேங்க. ஸோ 3 ஸ்டேட்டை பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி, இன்னொன்று மகாராஷ்டிரா, இன்னொன்று கர்நாடகா. ஸோ வந்து டெல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார், மகாராஷ்டிராக்கு 4 ஸ்டார் அண்ட் கர்நாடகாவுக்கு 4 ஸ்டாருங்க. ஸோ இந்த 3 இடத்துலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் முக்கியமான பிளேசஸ் இருக்கு. அண்ட் வந்து அங்கே இருக்கக்கூடிய டீலர்ஸை வச்சு ஆக்சுவலி நம்ம வீட்டில இருந்தே எல்லா பொருளையும் வர வச்சிட முடியும். நம்ம அங்கே நேரில் போய் முன்னாடி பண்ண அந்த தப்பை இப்போ பண்ண நான் விரும்பலைங்க. நான் நேரில் போய் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் ஒர்க்காக தான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டே வர போகிறேன். மேபி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியிலே எல்லா வேலையும் பண்ணி முடிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்னீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய இந்த 50% டெசிஷன் நீங்க எடுத்தீங்கன்னா டெல்லியிலே முடிக்க வாய்ப்பு இருக்கு. டெல்லியில கிடைக்கலங்கிற பட்சத்தில் மகாராஷ்டிரா போக வேண்டியதான். இங்க பக்கத்தில் இருக்கு. இப்படி ஒரு அழுத்தனா ஜம்முன்னு பெங்களூருக்கு போய் ரீச் ஆகலாம், பெங்களூர்ல பண்ணலாம். ஸோ வந்து அது போக என்னோட ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ல செலவு பண்றது, இந்த சைட் ஃபேரிங்ல செலவு பண்றது, ஃபுட் ரெஸ்ட்ல செலவு பண்றது, பின்னாடி இதுல சீட் ரயில் எல்லாம் செலவு பண்ணி தாங்க ஆகணும். பின்னாடி உட்காந்துட்டு போவோம், பிடிச்சிட்டு போவோமே, பில்லியன் ஹேண்டில்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதுல செலவு பண்றதெல்லாம் தவிர்த்துட்டு, இந்த மிரர்ல செலவு பண்றதெல்லாம் தவிர்த்துட்டு, வண்டி நல்லா இருக்கணும். அது பப்ளிக் ரோடுக்கு லீகல் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, பிரைவேட் ரோடுக்கு லீகல் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு, பைக்குக்கு ஃபர்ஸ்ட் உயிரை கொடுத்துட்டு. ஆமா, இதுல எல்லாம் இன்ஜின் ஆயில் காஸ்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கீழே தான் இருக்கும். நான் ஃபுல்லாலாம் செக் பண்ணலைங்க, டாப் 20 மட்டும் தாங்க பார்த்தேன். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேங்க. இப்போ வந்து நம்ம பைக்கை வந்து பண்ண ஸ்கிராப்புக்கு போட்டோம்னா ஒரு 2 லட்ச ரூபாய் 1 லட்ச ரூபாய் கொடுப்பாங்க. 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம ஹயபுசா விளக்க வேணாம். இன்னொரு 2 லட்ச ரூபாவை நம்ம செலவு பண்ணோம்னா பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில் ஓட்டக்கூடிய நம்ம ஹயபுசா ரன்னிங் கண்டிஷனில் ரெடி ஆகிடும். இன்னொரு 4 லட்ச ரூபாய் செலவு பண்ணோம்னா ஆன் ரோடுக்கு ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்மளும் ரெடி ஆகிடும், ஆன் ரோடுக்கும் ரெடி ஆகிட்டு அப்படி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். இதுதான் நான் இப்போதைக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கேங்க. நீங்கள் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அப்படி இல்லை பட்சத்தில் இன்னொரு ஐடியாவும் இருக்குங்க. இதே 2 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துங்க, நம்ம வந்து பண்ண ரன்னிங் கண்டிஷன்ல கொண்டு வந்துங்க, ஸ்பீடோமீட்டர்லாம் தூக்கி விட்டுட்டுங்க, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டண்ட் எக்யூப்மெண்ட் மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபேரிங்ஸ், அதாவது இந்த கிராஷ் கார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டுங்க. 2 லட்ச ரூபாயே எல்லாமே முடிஞ்சிருங்க. கிராஷ் கார்ட்லேருந்து எல்லாமே போட்டுங்க, ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஸ்டண்ட் பைக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹயபுசாவை ரெடி பண்ணிடலாங்க. பயங்கரமாக இருக்கும். பட் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சூப்பர் பைக் போகிறது தான் எனக்கு கேட்டால் அட்வைசபிள். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவை உங்ககிட்ட சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச எல்லா விதத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் எடுத்துக்கிட்டு நிறைய ஏஐஸை யூஸ் பண்ணி இந்த ஐடியாவை உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்த்திருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு உங்கள் கையில். நம்மளோட ஹயபுசாவை நம்ம ரெடி பண்ண போகிறோமா, ஸ்கிராவுக்கு போகிறோங்கிற அந்த வார்த்தையே சொல்ல முடிய மாட்டேங்குது. நீங்கள் சொல்கிறது தாங்க. என்னடா நீ சொல்கிறது தான். நீங்கள் மேபி சில பேர் நினைக்கலாம் நம்ம சொன்னால் பண்ணிடுவாங்களா அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடிய நம்ம பசங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம பசங்க சொல்லி நம்ம எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் நம்ம பசங்க கிட்ட கேட்டு தான் முடிவு பண்ணுவேன். ஏன்னாங்க இங்க நான் இருக்கிறது ஒரு ஆள், அங்க நீங்க இருக்கிறது 1,00,000 பேர். ஒரு ஆள் மிஸ்டேக் பண்ணலாம், 1,00,000 பேர்ல ஒரு 10 பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா சொல்ல மாட்டீங்க. அந்த ஒரு நம்பிக்கை தாங்க. ஓகேங்க, நம்ம வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் விளக்கம் தட்டிருக்கோங்க. தடவை வீட்டுக்கு வேகமாக போன சிவப்புங்க, ஹெல்மெட் போட வேண்டிய இருக்காதீங்க. பை டிடிஎஃப் லவிகோ ஸ்லாட்ஸ் பார்த்து விதமாக சேஃப் பாருங்க. அண்ட் உங்களோட கருத்து என்னன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பை டிடிஎஃப் லவிகோ மிஸ் லாட்ஸ்.